மிகப்பெரிய போர் உருவாக போகுது. முடிஞ்ச உன் நாட்டையும் உன் உயிரையும் காப்பாத்துக்கும். பிரஸ் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவான். அவன் தொட்டதெல்லாம் ட்ரெண்டிங் சார். நாலு பேருக்கு நல்லது பண்ணாலும் 40,000 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணணும். He is the face of Tamil Nadu Police. வணக்கம் சினிமா ரசிகர்களே, உங்கள் காலண்டரை மார்க் பண்ண தயாரா இருங்கள். ஏஜென்ட் சர்தார் மீண்டும் திரும்பி வருகிறார். சீஃப் திரும்பி வருகிறார். ஆபிஷியல் ட்ரெய்லர் மற்றும் இறுதி ரிலீஸ் டேட் அறிவிப்புக்காக காத்திருங்கள். இந்த ஸ்பை மிஷனை நீங்கள் மிஸ் செய்யக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவரது மகன் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ். ஒரு ஹீரோக்கு வலுவான வில்லன் அவசியம். இந்த முறையோ எஸ்.ஜே. சூர்யா முக்கிய எதிரியாக பிளாக் டாகர் என்ற கதாபாத்திரத்தில் இணைந்துள்ளார். இவருக்கும் கார்த்திக்கும் இடையேயான மோதல் மிக தீவிரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சர்தார் 2 முழுக்க முழுக்க பெரிய திரைக்காக உருவாக்கப்பட்ட சீட்டின் நுனியில் உட்கார வைக்கும் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். முதலில் 2025 ரிலீஸாக திட்டமிடப்பட்ட இந்த படம் தற்போது 2026 சம்மர் அல்லது டிசம்பர் மாதங்களில் பல மொழிகளில் பிரம்மாண்டமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், 2022-இல் வெளியாகி மெகா ஹிட் ஆன சர்தார் படத்தின் சீக்வல் சர்தார் 2 படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக முடிந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. திறமையான இயக்குனர் பி.எஸ். மித்ரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த ஸ்பை த்ரில்லர் முதல் பாகத்தை விட மிக பெரியது, மிக தைரியமானது, அதிக ஆக்ஷன் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. கதையைப் பற்றி என்ன தெரியும்? முழு விவரங்கள் ரகசியமாக வைத்திருந்தாலும் கார்த்தி கூறியதாவது, இந்த சீக்வலில் மிக பெரிய போர் இடம்பெறும் என்றும் முதல் படம் போலவே ஒரு இன்றைய சமூகத்திற்கு தொடர்புடைய முக்கிய பிரச்சினை பேசப்படும் என்றும். கார்த்தி மீண்டும் தனது டூயல் கதாபாத்திரங்களில் வருகிறார். அவமதிக்கப்பட்ட ஸ்பை ஏஜென்ட் சந்திரபோஸ். நம்மை எதிர்பார்க்க வைக்கும் ஹயாட்டேன் ஆக்ஷன் மற்றும் லேயர்டு ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு டீசராக இருந்தது. டெக்னிக்கல் டீம்: இசை சாம்சி தெஸ், ஒளிப்பதிவு ஜார்ஜ் சி. வில்லியம்ஸ், தயாரிப்பு பிரின்ஸ் பிக்சர்ஸ், ஐவி என்டர்டெயின்மெண்ட். அதனால் பிரம்மாண்டமான தயாரிப்பு மதிப்புகள் உறுதி. முதல் படம் 100 ரூபாய் கோடிக்கும் மேல் வசூல் செய்து சிறந்த திரைக்கதை மற்றும் கார்த்தியின் டூயல் ரோல் நடிப்பால் ரசிகர்களின் மனதை வென்றது. இந்த முறையோ ஸ்டேக்ஸ் இன்னும் அதிகம். கதையின் ஸ்கேல் உலகளாவியது. அசர்பைஜான், கசகஸ்தான், பாங்கா, லண்டன் போன்ற சர்வதேச லொகேஷன்களில் படமாக்கப்பட்டுள்ளதால் கண்கவர் விஷுவல்ஸ் நிச்சயம்.